ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியானந்த் சேனல். இன்றைக்கி வந்து டிசம்பர் 1 சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பயங்கர க்ளவுடியாக இருந்ததுங்க. இப்போ வந்து புயலுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயுமே வந்து கிளைமேட் வந்து செம்ம க்ளவுடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு என்னவோ ஈவினிங் மாதிரி இருந்தது, நல்ல குளிரும் கூட. அதனால் இன்றைக்கி சண்டேன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும். பட் ஆனால் எந்த வேலையுமே செய்யணுன்னே தோணலை இந்த கிளைமேட்டுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சண்டே வந்து நாங்கள் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, போய் வெஜிடபிள்ஸ் இந்த வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வர்றது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசாக ஃப்ரிட்ஜில் நான் வந்து எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸு அப்புறம் மாவு இது மட்டும்தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து காய் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் அந்த வீக்கில் இருந்ததோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்க போகலான்ட்டு கிளம்பலான்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சண்டேனாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் நமக்கு. மற்ற நாளில் கூட ரெஸ்ட் எடுக்கலாம், பட் ஆனால் சண்டே வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். வாஷிங் மிஷின் போடலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டே போய் ரொம்ப நேரம் நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல நாளே காயாது துணி. இன்றைக்கி வேறு இப்படி இருக்குது கிளைமேட்டு. அப்புறம் துவச்சிட்டு அது வேறு சும்மா போய் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கணும், மழை வருதான்ட்டு. அதனால் சரி வேண்டாம், அப்புறம் கொஞ்சம் வெயில் வந்தோடனே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து கோச்சிங் கிளாஸ், 9 o'clock வந்து கோச்சிங் கிளாஸ் அவனுக்கு. அதனால் அவனை அப்படியே போய் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மோஸ்ட்லி வந்து சண்டே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் வெளியில் போயிட்டு வந்து திருப்பியும் மத்தியானம் லஞ்சு செய்யணும், ரொம்ப நேரம் ஆயிடுது. அதனால் மோஸ்ட்லி சண்டே ஒரு நாள் மட்டும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி வச்சுப்பேன். நாங்கள் போய் சாப்பிட்டு தம்பியை போய் அவனுடைய கோச்சிங் சென்டரில் விட்டுட்டு அதே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இது வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த கடை வந்து இருக்கும். சண்டே மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து வச்சுருப்பாங்க. அதனால் மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வெரைட்டி வந்து வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அங்கே போய் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்தோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையுமே ஒரே நாள் தான், சண்டே ஒரு நாள் மட்டும்தான் இந்த கடை போடுவாங்க. அதனால் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் நான் அங்கே போயிட்டு காய் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வாங்கிட்டு வரது பெருசு இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து பெரிய வேலை எனக்கு. அதனால் அந்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் டம்ப் பண்ணி வச்சாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து சமைக்கணும். நம்ம நிறைய காய் பார்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிறது நல்லாயிருக்கும். டெய்லி வந்து நம்ம வந்து இந்த காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடணும். அன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதோடு முடிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கமும் போட்டு எழுந்தாச்சு. சண்டே இப்படி தாங்க போச்சு. மீண்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன். பாய்.